அம்மா வில்லேஜ் ஃபுட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போகிறது சோயா 65 எப்படி செய்யுது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்று நம்ம பார்க்கலாம். இப்போது நான் மீன் மேய்க்கிற ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வெந்நீரில் ஒரு 15 நிமிஷம் இதை ஊற வைக்கணும். இதை ஊற வச்ச பிற்பாடு நம்ம நல்லா தண்ணி ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கணும். இது எடுத்துகிட்ட பிற்பாடு இது நம்ம சிக்கன் 65 அது இதில் நான் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூளை இதில் போடுறேன். லெமனை இது கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கணும். ரெண்டு ஸ்பூன் சோள மாவு இதில் நான் போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு இதை நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போது இந்த மசாலாவெல்லாம் பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ மீன் மேய்க்கிற இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மசாலாவோட மீன் மேய்க்கிற நல்லா ஊறியாச்சு. இப்போ அதை எண்ணெயில் பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம போட்டு நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நம்ம திருப்பி விட்டுனே இருக்கணும். கொஞ்சம் நல்லா ஒரு 3 நிமிஷமாவது நல்லா வேகணும். அது அப்போ தான் நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது வெந்துச்சு, நம்ம எடுத்துக்கலாங்க. சுவையான சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது எல்லா சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள். நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பிரிஞ்சி பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.